ஆதவ் அர்ஜுனா இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மினிஸ்டர் இந்தியா. இதுலயே பார்த்தோம்னா பயங்கரமான ஃபேமிலியா இருக்கு. மிஸ்டர் விஜய் ஆல்ரெடி உங்களுக்கு வார்னிங் கொடுத்துருந்தோம். இப்போ இது உறுதிப்படுத்துது. நீங்க டிசைட் பண்ணுங்க உங்க பார்ட்டி ஃபியூச்சர் என்ன இருக்க போகுதுன்ட்டு, எப்படி இருக்க போகுதுன்ட்டு. சிம்பிளா சொல்லிடுறேன். சிம்பிளா சொல்றதுக்கு என்ன இருக்கு, பயங்கர காம்ப்ளிகேட்டடா இருக்கு, தலையை சுத்துது நம்மளுக்கு. ஜான் பிரிட்டோ மேல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஏதோ ரேடு போட்டிருக்கு 26/5க்கு. ஜான் பிரிட்டோ மேல ரேடு போட்டது எதுக்குன்னா, ஏதோ ரெகுலர் ஹேபிச்சுவல் ஒஃபெண்டர், இந்த கடத்தல் விவகாரத்தில் அவர் பேர் வந்துட்டே இருக்கு, அடிபட்டுட்டே இருக்கு. பட் மனுஷன் வெளிநாட்டில் இருக்காரு. சோ சில கேசஸ் 2015 ஃபைல் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய கேஸ். 2015 ஃபைல் ஆன கேஸ் சிஜிஎம் எர்ணாகுளம் கோர்ட்ல. அந்த சிஜிஎம் எர்ணாகுளம் கோர்ட்ல 218/2015 அந்த கேஸ் நம்பர். அத 7 வழக்கு, இதே மாதிரி வழக்கு 7 வழக்க கம்பைல் பண்ணி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் SC நம்பர் 533/2018, தட் இஸ் 3 வருஷம் கழிச்சு, இந்த 2015 கேஸ்க்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு இது ஒரு தனியா ஒரு சார்ஜ் ஷீட் ஆயிடுச்சு. இந்த சார்ஜ் ஷீட்ல 7 வழக்க சேர்த்திருக்காங்க. அக்யூஸ்ட் எத்தனை பேர் பாருங்க, 56 அக்யூஸ்ட் ஏதோ லிஸ்ட் பண்ணிருக்காங்க. 53. இந்த 53 அக்யூஸ்ட்ல எல்லாம் கம்பெனிஸ். மார்டினோட கம்பெனி, அவர் பார்ட்னர் ஜெயமுருகன், ஏகப்பட்ட பேர். அதுல லீமா ரோஸ் பேரும் இருக்கு, டெய்சி பேரும் இருக்கு. டெய்சினா ஆதவ் அர்ஜுனோட வைஃப். இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த கூட்டு சதியில, பயங்கரமான சதி இது. அதுல 1000 கோடிக்கு ப்ராப்பர்ட்டி, எக்ஸாக்ட்லி சொன்னா 917 ஏதோ crores-க்கு ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்றாங்க. 467 கோடி இவர் பேர்ல, மார்டின் பேர்ல, ஜெயமுருகன் பேர்ல ஏதோ மீதி இருக்கிற பணத்தை இதெல்லாம் சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 ப்ராப்பர்ட்டியை சீஸ் டைம்லயே வித்துட்டாரு மார்டின். சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வித்துட்டு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி எனக்கு சம்பந்தமே இல்ல, அது கம்பெனிக்கு சேர்ந்தது, மார்டின் ரியல்டர் ஏதோ கம்பெனிக்கு சேர்ந்தது, இன்னொரு ரிசார்ட் கம்பெனிக்கு சேர்ந்தது, அது வித்துட்டாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நிறைய ஆர்டர்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குங்க இந்த கேசஸ்ல. நிறைய ஒரு ஆர்டர் பார்த்தா பாஸ்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க, எங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க, நாங்க வெளிநாட்டு போனோம்ன்றே வந்துட்டு இருக்கு. பயங்கரமா இருக்கு இந்த கேஸ் எல்லாம். சோ இது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், தட் இஸ் ஒரு கிரைம்ல இருந்து வந்த பணத்தை லாண்டரிங் பண்றதுக்காக இந்த கேசஸ் எல்லாம் இருக்கு. இது நிறைய விசாரிச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு. பட் ஆதவ் அர்ஜுனா, மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நீங்க மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அன்டில் யுவர் நேம் இஸ் நாட் கிளியர்ட், நீங்க தயவு செய்து வெளியே போங்க. கட்சி விட்டு கட்சியை முழுகிருவீங்க போல இருக்கு. ஒரு தாவேக்கா புது கட்சி வந்திருக்கு, ஏதோ பொல போட்டலான் இருக்கு, ஏதோ ஒரு மாற்றம் சொல்லுது. நீங்க பயங்கரமா பண்றீங்களே மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. மிஸ்டர் விஜய், நீங்க புஷி ஆனந்த், ஏதோ ஊழலுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், தப்புக்கு இடம் கொடுக்க மாட்டேன், விரட்டி விட்டுருவேன். பார்க்கலாம் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா கூட என்ன பண்றீங்கன்னு பாப்போம்.